सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। प्रतिकूल तर्क निराकरणंगர பிரகரணம் 499வது பக்கம். 4 பிரதிகூல தர்க்கங்கள் அதுக்கு நிராகரணம் பெற்றிருக்கு. இது 5வது தர்க்க நிராகரணம். இப்ப டாக்டர் சொன்னது அனுகூல தர்க்கம். இது பிரதிகூல தர்க்கத்தை நிராகரணம். இது ரெண்டும் வியாப்திக்கு சம்பந்திச்சுதான். வினகம் நிச்சா திருஷ்டத்வாங்கிறதுக்கு புத்தி ரூபங்கிற அனுமானத்தை பேச்சுல தோஷம் சொல்லியாச்சு, காரியத்துல தோஷம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பக்கத்துல தோஷம் சொல்லியாச்சு, பாகங்கள்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் உத்தாரம் பண்ணப்படுது. இந்த திருஷ்டஸ்வரூப பேசுவுக்கும் நிச்சாத்வமாக இருக்கக்கூடியதான காரியத்துக்கும் ஒரு கணக்கு. இந்த ஹேதுவானது அவ்வக்தமாக இல்லாத போனா இந்த ஹேதுவே பொருந்தாது. அதனால இந்த திருஷ்டஸ்வரூப ஹேதுவானது நிச்சாத்வத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு அனுகூல தர்க்கத்தை. அப்படி இல்லாமல் நீங்க இது சாதிக்கிறதுனால் என்ன தகராறு வரும் அப்படின்னு சொல்றது பிரதிகூலம். அந்த பிரதிகூல தர்க்கத்துக்கு நிராகரணம் பண்றதுன்னு அவர் சொன்ன தர்க்கத்துக்கு நிராகரணம். இந்த 2 பிரகரணமும் அந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடியதான வியாப்திய விகடனம் பண்றதுக்காக வந்தது. இதனை சொல்றார். நனு பந்தத்திய அத்தியந்தாபாவ பிரதியோகரூபம் இத்தியாக்கியே சதபாவார்த்தம் யத்னம் நஸ்யா. இதை பாருங்க. பந்தம் பந்தம்னா பிரபஞ்சம். பிரபஞ்சமே தானே பந்தம். இந்த பந்தமானது நிச்சாங்க. விமகம் நிச்சா திருஷ்டத்வாங்கிறதுல பிரபஞ்சத்துக்கான நிச்சாங்கிறேன். இந்த பிரபஞ்சம் நிச்சாம் ஆகணுமானால் நிச்சாத்துக்கு நீங்க என்ன லட்சணம் சொல்லிட்டு அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கும். அதான் நிச்சாத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டோம். அதுவும் இல்லைன்னு அர்த்தம். தெலுங்குல 2 இல்லை, ஆனா 2 காணப்படுது. இந்த 2க்கு அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கும். அது இல்லாமல் இப்ப இந்த பிரபஞ்சமும் நீங்க அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு சொல்லுவதையானா அவனை நிச்சாங்கிறதுக்கு லட்சணம் என்ன? அது அங்கே இல்லை. எங்க இது காணப்படுகிறதோ பிரசித்தமான உபாதியில அது அங்கே இல்லை. பிரகார விசேஷ உபாதிக்க அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கும். தான் இருக்கிறதாக எங்க காணப்படுகிறதோ அந்த இடத்துல அது இல்லை. இதான சாதாரணமா நம்ம சுத்தி இருக்காரு. அதான் சாதாரணமா நம்ம இது சொல்லிட்டே வருது. இது நிச்சாசம்னா ரொம்ப உபயோகப்படக்கூடியதாக நிச்சாசம். இப்ப இந்த பந்தமானது அத்தியந்தாபாவ பிரதியோகி அப்படின்னு இருக்கு. மேலையா பிரதியோகி ஸ்வரூபம் நிச்சயா அது இருக்கு, பிரபஞ்சம் நிச்சயா இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன சொல்ற இதுக்கு போட்டது அந்த பிரபஞ்சம் ஏன் போகணும்? அது போட்டதுக்காக நீங்க ஏன் முயற்சி பண்ற? இது நல்லா இல்லை. ஏன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு என்ன அர்த்தம்? அது இல்லை. இல்லாத பொருளை போக்கடிக்கிறதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணணும்? பிரபஞ்சம் நிஜமா இருந்ததுன்னா இவன் நிஜமா இருக்கு, நமக்கு தொந்தரவா இருக்கு, அதை போறதுக்கு எதாவது வழி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு கஷ்டம் கட்டது ஏதாவது சம்திங் நம்ம பண்ணணும். அது இல்லைங்கிறது அது நிற்காங்கிற நிற்காம என்னன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகிங்கிறது. அது ஆல்ரெடி இல்லை. இல்லாத பொருளை போக்குறதுக்காக நீங்க யத்னம் பண்றது. பந்தத்து அத்தியந்தாபாவ பிரதியோகிஸ்வரூபம் நிச்சாது. பந்தம் நிச்சயா இருக்கணும்னால் நிச்சயா இருக்கணும்னால் எப்படிப்பட்ட நிச்சய? அத்தியந்தாபாவ பிரதியோகி. அது அங்கே இல்லை. அது இல்லைன்னா தவபாவார்த்தம் அது போக்கடிக்கிறதுக்காக
யத்னோன்னு நீங்க யத்னமே பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிரவணம் பண்ணி மனம் பண்ணி விசாரணை பண்ணி அப்பவும் போகலன்னு நமக்கு ஏதாவது தோட்டம் இருக்காங்கிறதுக்காக ஏதோ நிச்சயமாக்கெல்லாம் பண்ணி திட்டத்துக்கு வரணும் என்னமோ அவசரப்படலாம். திட்டத்துக்கு அதான் இல்லவே இல்லை. இருந்ததான் அது போட்டதுக்கு சிரவணாதிகத்தை எதிர்க்க வேண்டியது அப்படின்னு பந்தத்திய அசிந்தாரா பிரதியோகி ஸ்வரூபம் நிச்சாச்சு. பந்தம் நிச்சயா இருக்கு, அந்த நிச்சய அசிந்தாரா ரூபமா இருக்கு என்று சொன்னீங்கன்னா ததபாவார்த்தம் பந்த அபாவார்த்தம் பந்தம் போறதுக்காக யத்னம் உங்களுக்கு சிரவணாதி பிரயத்னம் இல்லாமல் போகிறது. ஏன் அத்தியந்தாபாவத்தை அசாத்தியத்வா. இந்த அத்தியந்தாபாவம் இருக்குதுல அது நிச்சயம். பிராகபாவம் பிரத்யந்தாபாவம் அத்தியந்தாபாவம்னு சொல்லு. அது இந்த பிராகபாவம் பிரத்யந்தாபாவமும் ஒரு காலத்துல பிறந்து அழிஞ்சிருக்கு, இருந்து அழிஞ்சது. ஆனா இது எப்படின்னா இந்த அத்தியந்தாபம் முக்காலத்திலும் இருக்குது. அது முக்காலத்து இருக்கிற பொருள் நீங்க என்னத்தை சாதிக்கப்படும், அதை சாதிக்கப்படுது இல்லையா. அது கதகாவார்த்தம் நீங்க சமணாதிகரணம் பண்றேங்கிறத முடியாத காரியம் அப்படிங்கிறது. அத்தியந்தாபாவத்திய அசாத்தியத்வா அதையேவ அதனாலே பிரதீட்சபாவார்த்தம் அப்படி யத்னா. இந்த பிரபஞ்சம் தோணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன் பிரபஞ்ச தோற்றமும் நிச்சயத்தானே, பிரபஞ்சமும் நிச்ச, பிரபஞ்ச தோற்றமும் நிச்சயத்தான். அந்த தோற்றம் நிச்சயா இருக்கிறதுனால அதுதான் தோன்று போட்டுமே. அது போக்கடிக்கவே நமக்கு பிரபஞ்சமே தோணப்படாது அப்படிங்கிற முக்கிய நிலையில ஆத்மா தான் இருக்கணும், இன்னொன்று தோணப்படாது இப்படின்னு இருக்குதான். ஏன் நீங்க கவலைப்படுறது, அதுக்காக ஏன் யத்னம் பண்ற கேட்கிறீங்க அப்படின்னு. அதையேவ பிரதீட்சபாவார்த்தமது யத்னா வேண்டியதில்லை. யத்னம் நத்தியாசன அர்த்தம். யத்னா வேண்டியதில்லை. சத்யாஹாதி நிச்சயத்வா. நாம் சொல்ற பிரபஞ்ச பிரதீதியும் நிச்சயம், பிரபஞ்சத்தினுடைய தோற்றமும் நிச்சயம். தோற்றம் நிச்சயா இருக்கிறதுனால அது போகணுங்கிறதுக்காக பிரபஞ்ச தோற்றம் போகணும் என்பதற்காக உங்களுக்கு யத்னம் வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா அந்நியதா மோட்சேது பந்த பிரதிஷ்யா. இப்ப மோட்சத்திலையும் அந்த பிரதிஷ்டி இருக்கணும், மோட்சத்திலையும் பந்தம் பிரதிஷ்டி இருக்கணும். அது என்ன பந்த பிரதிஷ்யா சத்ததாயாமதி பிராதிபாசிக பந்தாபாத. மோட்சத்திலையும் பந்த பிரதிஷ்டி இருக்கணும். சரி சொன்னது பிராதிபாசிக பந்தம் தானே, பிராதிபாசிக பிரதிஷ்டி தானே. தோணத்தோணத்தன அது உண்மை இல்லைன்னு தோன்றது, நமக்கு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போறது. சினிமா பாக்குறா அதே முன்ன என்ன நினைச்சுன்னா நீச்சல்ல தாண்டிட்டு பாக்குறேன் நிஜமாக இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவன் துப்பாக்கிகளை சொல்றது கட்டியார வெட்டுறது மறுபடி ஓட்டுனா போயிட்டு இல்லையா. அவங்க திருச்சின்னா பாக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம், அவங்க கொள்ளுங்க நிச்சயம் இருக்குங்க. நிச்சயாற்ற நிச்சயம் இருந்துட்டு அதை பார்த்தா உங்களை அதை ஒன்றும் தாக்கல. அதே போல மோட்சத்தையும் பிராதிபாசிகமான ஒரு பந்தம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறதா. மோட்சேதி அந்நிதா மோட்சேதி பந்த பிரதிஷ்யா சத்ததாயாவது பிராதிபாசிக பந்தாபாதா. அத பிராதிபாசிகமான எவன் தோணது என்று சொல்லிட்டோம். பந்த ஆசை பந்த பந்த ஆபாதா பந்தம் வந்து செஞ்சிருமே மோட்சத்துல. அத பாரமார்த்திகத்வாதாரேட நித்தியாத்வம் ஸ்வரூபங்களுக்கு யோசிக்கிறதா. நம்ம விஜய அத்தியாசத்தோட காலத்திலேயே சொன்னோம். ஸ்வரூபேனான முக்காலத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது. ஸ்வரூபேன ராகம்னு சொன்னா தோன்ற காலத்தையும் நம்ம இருக்கக்கூடாது. தோன்ற காலத்துல இருக்கலாம், ஆனா வஸ்துதாக இல்லைன்னு சொல்றது பாரமார்த்திகத்திலேனா அத்தியந்தாபாவம். அதான் விஷயம். திரைகாலத்தினை செய்து 3 காலத்தையும் இல்லைன்னு சொன்னா தோன்ற காலத்தையும் நம்ம இருக்கக்கூடாது. பாரமார்த்திகாரேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னு என்ன அர்த்தம், தோணும்போது தோணி கொண்டிருக்கு, ஆனா இறுதியாகிட்டு அது இல்லைக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப தோன்றது ஆனா நிஜம் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது காரணம். சோ அத பாரமார்த்திகத்வாகாரேன நித்தியாத்வம், பாரமார்த்திகத்வாகாரமான நித்தியாத்வம் ஸ்வரூபங்களுக்கு நிகழ்ச்சியேவா. ஸ்வரூபம்னா ஒன்றும் இல்லை, சுரமா போயிடுது அப்படின்னா நான் அப்படி சொல்லக்கூடாது. சத்யாக பிரதிஜே, அந்த பிரதிஜே இல்லை, சத்யாக
இப்ப இருக்கு ஸ்வரூப அபாதேனாபி உபபத்தே. அதனுடைய ஸ்வரூபம் இருந்தே இருக்கின்றன, ஸ்வரூபம் போக வேண்டியது அப்படின்னு வீசிட்டு நான் அப்பா இது சொல்ல முடியாது. ஏன் சத்திய பிரம்மணா நிவரிச்சதா ஸ்வரூபதா நித்யாத்வாதாவே நிவரிச்சயோகா. சத்தியமான பதார்த்தம் பிரம்மம், அது நிவர்த்தி அடைகிறதோ முக்காலுக்கு நிவர்த்தி அடையும். ஸோ சத்தியமான பதார்த்தத்துக்கு என்ன ஜாஸ்தி, எது சத்தியமோ அது நிவர்த்திக்காது. சத்தியமான பொருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறத அறியாது. அப்படி நம்ம பார்த்து இருக்கு. அதே போல சத்திய பிரம்மணா நிவர்த்தி அதர்சனே ஸ்வரூபதா நித்யாத்வாதாவே. அதுக்கு ஸ்வரூபதா நித்யாத்வம் இல்லை, நித்யாத்வம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஸ்வரூபதோ நித்யாத்வம் சொன்னாதான் நிவர்த்தி ஆகுது. ஸ்வரூபதா நித்யாத்வம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா பாரமாத்திரத்வாதார நித்யாத்வம், ஆனா ஸ்வரூபதா நித்யாத்வம் இல்லைன்னு சொன்னதானால் என்ன ஆகும்? அது நிவர்த்தி ஆகாது. ஏன் ஸ்வரூபதா நித்யாத்வம் இல்லைன்னா அது சத்தியமானது. சத்தியமானதுன்னா நிவர்த்தி ஆகும். சத்தியமானது நிவர்த்தி ஆகணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சத்தியமான பிரம்மா நிவர்த்தி ஆகல. அதனால என்ன சொன்னார்? நிவர்த்தியோகாது. நிச்சாத்வம் நிவர்த்தி அனுகூலமேவா. அதான் நிச்சாத்வம்னு சொன்னது நிவர்த்திக்கு அனுகூலம் தான். ரைட். மற்ற பதர்த்தம் பிரவர்த்தி அனுபவத்தி கேட்ட கேள்விக்கு வந்து சொல்லுங்க. அது நிச்சாபந்தத்தை போக்கடிப்பதற்காக, நிச்சயானந்தத்தை போக்கடிப்பதற்காக ஒரு மனுஷனுக்கு பிரவர்த்தி வேண்டிய பந்தம் நிச்சயம். அந்த நிச்சயான ஒரு பந்தம் போக்கடிக்கிறதுக்காக அவன் பிரவர்த்திக்கே வேண்டியதில்லை. ஆனா வேதாந்தங்களை நமக்கு கவனம் பண்ண, மனநம் பண்ண, தியாகம் பண்ண அப்படின்னு சொல்றது. பந்தம் நிச்சயா இருந்தா தானா விடப்படுது. அதுக்கும் உங்களுடைய பிரயத்னம் வேண்டியது இல்லையே. அந்த கேள்விக்கு வந்து சொல்லுங்க. பதார்த்தம் பதார்த்தமான நிச்சாபந்தம் போவதற்காக நிச்சாபந்தத்தை விருத்தம் பிரவர்த்தி அனுபவத்தி. அதுக்கு பதில் சொல்லணுங்க. ஆனா பிரவர்த்தி வேண்டாம் என்ன அதுக்கு சொல்ல. எப்ப அதுக்கான சாட்சா்கார அனந்தரம் கதைப்ப, அதுக்கான பிரம்மசாட்சா்காரம் வந்துருச்சுன்னா அதுதான் இந்த நிச்சாபந்தம் பாருங்க நீங்க பிரவர்த்தி பண்ண வேண்டியது. ஏன் அப்ப ஒன்றும் தோணவே கூடாது. அது வந்து எதை சொன்னோம்னா அந்த காலத்துல ஏதோ அப்படியே இருக்கணும். அது தானாக போது அதுக்காக பிரபலம் வச்சிருக்கோம். ஆனால் அதற்கான தத்துவ சாட்சா்காரம் வருவதற்கு முன்னால அது சாட்சா்காரம் வர்றதுக்காக நீங்க பிரவர்த்தி பண்ணித்தான் ஆகணும். பிரவர்த்தி இல்லாம போகாது. நமக்கு பிரபஞ்ச பந்தம் இருக்கு. அந்த பிரபஞ்ச ரூபமானம் நிச்சயா இருந்த போதிலும் அது நமக்கு போகணும். நிச்சயானாலும் இப்ப பற்றி இருக்கணும்ல, அதை போக்க வைக்கிறதுக்காக வழிகள்னா பிரணாதிகள் பண்ணித்தான். அந்த அதுக்கான தத்துவ சாட்சா்காரம் பிரம்மசாட்சா்காரம் வந்துருக்கு. இதுமாதிரி மிக பிரணாதிகள் பண்ண வேண்டியது. அதுக்கான தத்துவ சாட்சா்கார அனந்தரம் தகைவா. தகைவான்னு என்னன்னா அதை நிச்சாபந்தம் போகிறதுக்காக நீங்க பிரயத்னம் பண்ண வேண்டியதில்லை. பூர்வந்தோ அதற்கான சாட்சா்காரம் வருவதற்கு முன்னாலேயோ என்றால் என்ன பண்ணோம்? அவற்றை நீங்க பண்ணியாகணும். எப்படி பூர்வந்தோ சங்கத விஷ்ணுத காரீகர பிராப்தையே இவ பிரமபாரத ஜான உற்பத்தையே பிரவருத்தி உபபத்து. பிரவருத்தி உபபத்து, பிரவருத்தி பொருளும் சிவனாதிகள்னா வேதங்களை சொல்றது, அதை நீங்க பண்றது எல்லாம் பொருள். நல்லா இருக்காங்க, கவலைப்பட்டு இருக்காங்க, யாருவே அதாவது அழுதுட்டு இருக்கான். சரி, இதுக்காக வேணும்னு சொல்றது இவன் பண்ணியான். ஆனா இதனால அடங்கக்கூடியதான அந்த ஞானம்னு சொல்றது, அது இந்த ஆத்மா ஆத்ம ஜானம் இதை சொல்றது புதுசா இதை வரப்போறதா புதுசாக இருக்கா. ஆல்ரெடி இருக்கிற ஆத்மாவை தான் நீங்க தெரிஞ்சுக்கிறது. புதுசாக உங்க ஞானத்தினால ஆத்மா பிறக்கல. என்ன பேர் இப்படி சொல்லியிருந்தாங்க? கவனம் மணி மன மணி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. 10 உபநிஷத்தில் சொல்றதாச்சு ஒரு தினம் பலமுறை எழுதணும். பௌத்த சோதனையும் பௌலாசோதனையும் என்ன ஒப்பாங்க. இவ்வளவு படித்தாலும் கலைஞரை மறந்து போறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். வேதாந்தம் ரொம்ப சிரமம்.
இதை விட மற்ற சாஸ்திரங்கள்லாம் தெரியும். நியாய சாஸ்திரத்துல ஒவ்வொரு வாதமும் எல்லாம் முக்கியவாதம் பத்திவாதம் எதை தெரிவிட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் ரொம்ப சமப்படாது இல்லை. இது சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப சின்னதா இருந்தாலும் வேதாந்தத்துல ரொம்ப சிரமத்தை கொடுக்குறது. இன்னொரு பார்த்தோம்னா 1000 அதிகரணம் அவ வர்ற அவஸ்தை இருக்கு. அது வேற. அது எதுவும் எந்த யஜ்ஞமும் ஒருத்தரே எல்லா யஜ்ஞமும் பண்ணல. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் பிடிச்சதான அந்த சாஸ்திரத்தோட வேதாந்த சாஸ்திரம் எத்தனை வாசிச்சாலும் நழுவி போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட மாட்டார். இந்த கஷ்டப்பட்டாலும் என்ன சார் லாபம்னா ஏதாவது புதுசா வருதா ஒன்றும் கிடையாது. எப்படி விஸ்வத கண்டக சாமி பிராப்தவே இல்லை. கண்டத்துல ஒரு நெக்லஸ் போட்டுட்டா அது போட்டு மறந்துட்டான். இப்ப ஆரம்பம் கைத்தறிக்கு கைத்தறிய ஒண்ணு எங்கோ தேடிட்டே இருக்கா. கைத்தறி மறந்துட்டு தேடிட்டே இருக்கா. யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்க. இந்த தேவை அந்த தேவை ஒரு நேரம் இது முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டே இருக்கா. அங்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதே போல என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் சொன்னதா அப்புறம் தெரிஞ்சுட்டேன். இது போல நெக்லஸ் இருக்கு. ஏன்னா கைத்தறியே இருக்கேன்னா இருக்கு. ஏன்னா அது நெக்ல இருக்க நெக்ல தான் இருக்கலாம். கைத்தறியே இருக்கு. இதுக்கு முன்னால 4 தடவை தொட்டு பார்த்துருக்கேன் கைத்தை. அதை தொட்டாலும் அது இல்லைங்கிற ஒரு பிரமம் இருக்கிறதுனால அது சரியா அது இருக்குன்னு காணப்படாது. அது இருக்குன்னு சொன்ன பிறகு கண்ணாடி முன்னாடி பார்க்க எடுத்து ஆபாடா என்ன அப்படின்னு இப்ப இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த கையிலேயே இருக்குங்க. இப்ப புதுசா நெக்லஸ் வந்ததோ இல்லை. அப்ப என்னன்னா இது வரைக்கும் இருக்கிற நெக்லஸ் இங்கேயும் ஒரு கிரமம் வந்தது. இப்ப அந்த தோல் சொன்னதுனால மறுபடியும் அதை தொட்டு ஆஹா இருக்கு. இது புதுசாக வரல. இந்த நஷ்ட திரவிய லாபம்னு சொல்றது. ஒரு பொருள் நமக்கே இருக்கிற பொருளானது அதை போயிடுச்சுன்னு நினைச்சு மறுபடியும் அது கரெக்டா நமக்கு எதாவது சந்தோஷமோ அதே போல சந்தோஷம். நமக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம் எங்கேயும் மறுபடி போயிட்டு அவ்வளோ. அதை வேதாந்தங்கள் குரு தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு கர்ணமோலே சாத்தியமானோன்னு காதுக்கு பக்கத்துல இருந்து தேடி இருக்குன்னு காரணம் அடிக்கிறாரு. இருந்த போதும் நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். அனாதி மாலையா சுத்தா எத்தனை நாளா தூங்கின்றிருக்கானோ தெரியல. எவ்வளவு சொன்னாலும் எனக்கு கேட்க மாட்டேன். அப்படி அவன் தெரிந்த பிறகு என்னன்னா நமக்கு இருக்கிற பொருள் தான் இது புதுசா வந்ததா இல்லை. வேதாந்தங்கள்லாம் என்னங்க அது புதுசா ஒரு பிரயோகத்தை எதிர்பாராது. அதுக்கான சாட்சா்காரம் அந்த பிறகு நீங்க பிரயத்னம் பண்ண வேண்டாம். ஆனா அதுக்கான சாட்சா்காரம் வரதுக்கு முன்னால நம்ம கிட்ட இருந்ததான ஒரு வேலை இருந்ததான ஒரு பதார்த்தம் போயிருக்குன்னு எவ்வளவு ஒரு பதட்டத்தோட தேடுறாரோ அதை இந்த காரியங்களை இருக்காங்க. அந்த பதட்டத்தோட தேடுறதா 5 கோல்டோ என்னோ டைமண்ட் நெக்லஸ் ஆச்சு. அது எவ்வளவு விலை இது தெரியாம வச்சுட்டேன்னு நான் பார்த்துட்டு அது எங்கேயோ போயிடுமோ கிடைக்குமோ கிடைக்காதோ யார்கிட்ட சொல்றது. எல்லாரும் என்ன நினைப்பா இவ்வளவு காரணத்தா எதை எப்படி பதிர்மானிக்கணும்னு தெரியாத உனக்கு வயசாச்சு உனக்கு என்ன பிரயோஜனம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்றதுமா இவ்வளவு இருக்கிறது நமக்கு இத்தனை நாள் சம்பாதிக்க நல்ல பேர் போயிடுது அப்படின்னு அவரை பற்றி உடம்பான வீட்டு கொண்டு எப்படி தேவையாளவோ அதே போல தேடி கண்டுபிடிக்க அபாடாங்கிற அளவோ அதே விதமாகத்தான் இந்த வேதாந்தத்துக்கு நம்ம ஆனந்த கனமான ஆத்மஸ்வரூபம் விஜயானமா அபகதையான இருக்கிறது. எந்த ஒரு ஆனந்தம் வருமையானா மறுபடியும் வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டோமோ அது இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்காக நம்ம தடுத்து விக்கிறோமே அப்படின்னு கேட்காது. அதை தேடிக்கொண்டே இருந்து அது தொழிற்சியலான பிரபலமான ஜாதம் பண்ணி அது எதுவரைக்கும் கலக்கிற எடுத்து போட்டு வேட்டுப்பட்டு இன்னொரு வைக்கப்பட்டாது. அவ்வளவு சந்தோஷத்தோட வேற ஒன்றும் ஸ்பெஷலா உங்களுக்கு ஒண்ணு வரப்போறதில்லை. அதனால அது பிரயத்தனம் பண்ணணும்னா வேண்டாமா அவசியம். நம்ம பொருள் கலக்கவே கெட்டு போச்சுன்னா கேட்கறதா இல்லையா? அது அதே மாதிரிதான் பூர்வம் டு கண்டகத விஸ்வத காமீகர பிராப்தவேதிவ கைத்தல விவரிக்கக்கூடியதான காமீகரம் தாமீகரம்
பிராப்தயேவ கிரமபாதக ஞான உற்பத்தையே கிரமத்தை போக்கக்கூடியதான நீக்கக்கூடியதான ஞானம் அகண்டாதார வெற்றி தவிர்க்கத்தையே அது நமக்கு வரணும் என்பதற்காக பிரவருத்தி உபகத்தே பிரவருத்தி எழுதியிருக்கார் பிரவருத்தி வேண்டும். அதனால பந்தம் மிச்சாரூபம் தானே சார். மிச்சாரூபம்னா அத்தியந்தாபாவ பிரதியோகம் வந்து அது வசதிதான் இல்லையாச்சனே இல்லாத பொருள் போகிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு பிரயத்னம் வேணுமா வேண்டியது அப்படின்னு சொல்லுவேன். கத்துங்க பிளாக் கொஞ்சம் டாக்டரும் இதுக்காக கட்சி அப்படி அதுக்காக நீங்க சரி பண்ணுமா வேண்டியது இல்லையே அப்படின்னு சொன்னத அவசியம் வேணும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இருக்குன்னு சொன்னா ஒன்றும் சொல்லவே மாட்டோம். ஏன்னா இந்த வரதுக்கு முன்னாடி கேட்டு போயிடலாம். சம்சாரமே சரணமிக்கு சம்சாரமே சரணம்னு இருந்துட்டு இருந்தான். அவன் லௌகிக்கால இருந்துருக்கான். அவன் ஒரு கவலையே வரல. எல்லாம் அதான் உலகமா நான் சொல்லிருக்கான். என்ன சொன்னாலும் என்ன பண்ணினாலும் ஏதோ அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு வந்து அந்த ஆத்மாவுக்கு ஆனந்த கனமா இருக்கு. அதை அறிந்து கொண்டால் மறுபடியும் எங்கேயும் பரப்ப வேண்டியது கைது எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அது நமஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டு அதை அடைவதற்காக பிரயத்னம் வேணுமா அவசியம் வச்சுட்டாங்க. உங்களால பண்ணாம இருக்க முடியாது. நீங்கன்னா அதனுடைய சொரூபம் தெரிஞ்சாச்சு அதை முகத்துவம் ஆக வந்தாச்சு. ஆகினாலும் நமக்கு தூங்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தூங்குற சமயம் நான் வேற 2 மணி இந்த சமயத்தான வரமோ இல்லையா ஆகுங்க. அது இந்த ஜென்மாவை எப்படியாவது அடைச்சு ஆகணும்னு ஒரு தீவிரமான வேலை. அந்த தீவிரத்தையே நமக்கு தெரியல. ஆனா நம்மளை வேற எங்கேயும் விட முடியல. அதுதான் அனுமதிப்போம். அதான் ஈஸ்வர அனுப்புறாங்க. அவருக்கு அதை அடையறதுக்கு நம்ம எப்படி பிரயத்னம் பண்றோமோ அதே போல இந்த பிரயத்னம் பொருளும் பிரயத்னம் இருக்கட்டாங்க. அப்புறம் அத்தியந்தாபாவாதிகாரேச்ச பிரதியோகிவது தன் நிவர்த்திவது உபபாதி தெய்வா. விதிய விசாத்தம்னு ஒண்ணு சொன்னோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதை விதிய விசாத்தத்திலே ஒண்ணு சொல்லிருக்கார். எது எங்க இல்லையோ அதுல அது காணப்படுது. பெருமித சுத்தியில இருக்கும் இல்லை நிச்சயமா தெரியும். பெருங்கல்ல வெள்ளி இல்லை. வெள்ளி பெருங்கல்ல இல்லைன்னு தெரிஞ்சாலும் அங்கத்தானே காணப்படுறது. அது போயிருக்குன்னு எங்கதான் போச்சு. வீட்டு எங்க ஏற்பட்டது பெருங்கல்ல வெள்ளி இல்லை. சித்தோட விதம் ஆட்சி சித்தோட சுத்தியில்தான் ரவிதம் காணப்பட்டது. இந்த சுத்தியில ரவிதம் இல்லை. அத்தியந்தா ராவாதிகரணே எங்க ரகதம் இல்லையோ அந்த வெளியல்ல பிரதியோகிவது அந்த ரகதம் தோன்ற மாதிரி தன்னிவருக்கிறது ரகதம் இல்லை என்கிறதும் பொருள். இடம் ரகதம்னா அந்த கிளிகளத்தான் எழுதி இருக்குன்னு சொல்லு. இப்ப எங்க எழுதி இருக்கிறது கிளிகளத்தான் அங்க ரகதம் இல்லை. அத்தியந்தா ராவாதிகள் வருது. ரகதம் இல்லாததான கிளைகளிலேயே ரகதம் தோணுச்சு. அந்த கிளைகளிலேயே ரகதம் இல்லைன்னு சொன்னேன். அத்தியந்தாபாவாதிகரணத்துல ரகதமும் பிரதியோகியும் தன்னிவருத்தியும் அந்த ரெண்டும் வரலாம் என்று முன்னாலே நம்ம தெரிவித்தோம். விதிய விசாரத்தை சொல்ற காலத்தில் இருக்கணும். உபபாதி வைப்பா அது கைகாலிக நிகழ பிரதியோகித்தே நிவர்த்தி நகர்த்தா. இது கதம் சாதிசி பிரபஞ்சே சாதிசி பிரபஞ்சே சாத்தியா கைகாலிக நிகழ்க பிரதியோகித்தே நிவர்த்தி நகர்த்தா. சுத்தத்துக்கு நீர் செஞ்சால் வந்திருக்கோம். வந்தாபுத்திர அது போயிருக்கு காரணம் இருந்தாதானே போறதுக்கு எப்பாவது காணப்பட்டு அது வேறு போயிருக்கா. ரகதம் அப்படி இல்லை. ரகதம் காணப்பட்டது இப்ப ஞானம் உள்ளதோட காணப்படல. ஏன் மிச்சா கைகாரத்தின பிரதியோகித்தோம்னு இந்த 2 தான் சாதாரண வருமா. முக்காலத்திலையும் இல்லாமல் இருத்தல். இந்த ரகதம் இருக்கு. தெளிவுல பாக்குற ரகதம் இருக்கு. அது நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த வெளி இருந்ததோ இல்லை. இல்லை நீங்க பார்த்து அதுக்கப்புறம் இந்த வெளி இல்லையே தீர்மானமானப்புறம் அங்க வெளி இருக்கா இல்லை. நீங்க வெளியின்னு பார்க்கிற சமயத்திலேயே அங்க வெளி இருக்கா இல்லை. நீங்க வெளியின்னு பார்க்கிற சமயத்துல நிலம் அங்க வெளி இல்லை. நிலம் அங்க வெளி இல்லை. அது போகாது. அப்படின்னா கைகாலிக பிரதியோகித்தோம் 3 காலத்திலும் வெளி இல்லை என்கிறது அதே போலவே வந்தாபுத்திரனும்
முன்னாலேயும் இல்லை, இப்போ இல்லை, நாளைக்கும் வரப்போறது இல்லை. ஸோ திரைகாலிக நிகழ்க பிரதியோகிக்கும் சுத்தமான பதார்த்தத்திலையும் இருக்க எதிரியும் இருக்கு. ஆனா அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த ரஜகமானது சத்வேன பிரதீத்தியார்த்தம். ஏதோ ஒரு சமயத்துல அதாவது இது இருக்கு என்று காணப்படும். பஞ்சாபத்திரம் எண்ணிக்கை இருக்குன்னு காணப்படாது. இந்த ரெண்டுக்கும் சாதாரணமான தர்மம் எது? திரைகாலிக நிகழ்க பிரதியோகிக்கும். அதற்கு மட்டும் அசாதாரணமா இருக்கக்கூடியது தர்மம், சத்வேன பிரதீத்தியமா இருக்கக்கூடியது மித்யாபோதமான பதார்த்தம். இது அப்படி இல்லை. ஆனா திரைகாலிக நிகழ்க பிரதியோகி சித்தே நிவர்த்தி அதிர்த்தா, அதுக்கு நிவர்த்தி காணப்படல எங்கேயும். அதே போல அகம் பிரபஞ்சே காட்சா, இந்த பிரபஞ்ச காரணமான பிரபஞ்சத்துல அந்த நிவர்த்தி எப்படி வரும்? இது வாக்கியம் யதாபகந்திக்கு சஜாதியே அதர்சனத்தை அப்பிரயோகத்வா. ஏதோ ஒரு சாதாரண கர்மம் இருக்க அதே மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம். எந்த ரெண்டு பதார்த்தத்தை ஏதோ ஒரு சாதிரியம் சொல்லிக்கூடாது. கரிக்கத்தைக்கும் வெள்ளிக்கும் சாதிரியம் சொல்லலாம், சின்னலர்னு சொல்லலாம். அது கரியும் வெள்ளி என்று சின்னலராக அப்படின்னார். இதுவும் திரவியம், அதுவும் திரவியம், எப்படி சொல்லலாம்னு. ஸோ சிமிலாரிட்டியான நினைவுக்கு எந்த ரெண்டு பொருளுக்கும் உலகத்துல சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத பதார்த்தத்தை கூட ஏதோ ஒரு சம்பந்தம் சொல்லிக்கொள்ளலாம். ஆகையால் அது கணக்கில்லை. எது மிக உபயோகப்படுமோ பிரபஞ்சத்துக்கு அந்த சாதிரியம் சொல்லணும். அதனால யதாபகந்திக்கு சஜாதியே அதர்சனஸ்ய, யதாபகந்திக்கு சஜாதீவன பதார்த்தம் இல்லை என்பது அப்பிரயோஜனம். அந்நதா அனுப்பன்னே நிவர்த்தி நகர்த்தா இது. அனுப்பன்னமான பதார்த்தத்துக்கு நிவர்த்தி இங்கேயும் காணப்படல. போட்டின்னு எது தேவைக்கும் உண்டான பதார்த்தம் தான் போகும். எந்த பொருள் உண்டாச்சோ அந்த பொருள் தான் அவங்களுக்கு ஜாதகத்திரி துருவம் சொல்லு. ஏதாவது பதார்த்தம் உண்டாச்சுன்னா அது போகும். ஆனா எது உண்டாகலையோ அது போகவே போகாது. இல்லாத பதார்த்தம் போகுமா? போகாது. அப்படி பிராரபாவோடு நினைவதேதா. ஏன்னா பிராரபாவம் இல்லைன்னா படம் உண்டாடுறதுக்கு உண்டான பிறகுதான பிராரபாவம் போகும். அதாவது பிராரபாவம் அது அனுப்பன்னமான பதார்த்தம். பிராரபாவம் உண்டாகணும், தைவதற்கும் பிராரபாவத்துக்குன்னா அனாதிஷ்டான் தத்ராகபாவா உண்டாகல. ஆனா படம் உண்டாச்சுன்னா படப்பிராரபாவம் போது, படம் பிறந்ததுன்னா படப்பிரகம் போது, எந்த பொருள் பிறந்ததுன்னா அந்த பொருளுடைய பிராரபாவம் போது. ஆனா அந்த பிராரபாவம் எப்பத்தான் உண்டாச்சுன்னு கேட்கல. ஏன்டாங்க ஆதிகாலமா இருக்குது. எப்படி ஆரம்ப காலத்திலேயே அத்தனை பதார்த்த பிராரபாவம் கொடுத்தாரு. அவங்க எது விஷயம் கண்டுபிடிச்சார். பிராரபாவத்தை யாரும் உண்டு பண்ணினாங்கன்னா அது கேள்வி கிடையாது. அது வரை இருக்கு அப்படின்னு திருப்தின்னா ஒரு ஒரு கோடி பிராரபாவம் இங்க இருக்கும். ஆனா அவன் சொல்றது நமக்கு யுக்திக்கு பொருள்களே வேதாந்த வார்த்தைகளே தெரியவே தவிர ஏன்னா அபாவத்தை பிடிக்கலாமா? இருக்கிற பொருளை புஷ்பம் இருக்குன்னா இது சிவப்பு புஷ்பம், இது பெரிய புஷ்பம், இது சின்ன புஷ்பம், இதுக்கு இருக்கிற பொருளுக்கு ஒரு டிவிஷன் பண்ணலாம். நீங்க இதற்கு சின்னது ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். நீங்க ஏன் அது இருக்கு ஒரு அர்த்தத்தை விசேஷம் எதுக்காக கொடுக்குறது? அதை வந்து பிரித்து காமிக்கிறதுக்காக. சஜாதீயமான பதார்த்தத்தை வியாவர்த்தனம் பண்றதுக்காக எப்ப இருக்கு, இது சின்னது, இது அழகா இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்காக நீங்க ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். அர்த்தத்தை எதுக்கு கொடுத்து எக்ஸிஸ்டிங் நாமனுக்கு தான் கொடுக்கலாம். அது ஆல்ரெடி இருக்கிற பாவ பதார்த்தத்துக்கு தான் கொடுக்கலாம். இந்த அபாவங்கிறது என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். இல்லாததுக்கு அது என்ன பெருசு இல்லை, சின்னது இல்லை, முன்னாள் இல்லை, பின்னால் இது அதுக்கு ஒரு விஷயம் எப்படி கொடுக்குறது? ஆனா வேதாந்த வாசித்ததுக்கு முன்னால பட்டம் வாக்கு அழைச்சு அதான் வைத்திருக்கிறோம். அது உண்டாகிறதுக்கு முன்னால் அது இல்லைன்னு கேட்டு குடம் உண்டாகிறதுனால குடம் இல்லைங்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னால இருக்க அபாவத்துக்கு பிராரபாவம்னு பேரு. என்ன கேட்டது? உங்க மனசை அப்படியே அவன் பிரெயின் வாஷ் பண்ணே போயிடும். வேதாந்தி எழுதுகிறது அது வயிற்று வாஷ் பண்ணுவான். எல்லாம் தப்புக்கா. அதே இல்லாத பதார்த்தம் எப்படி நீ பிரிக்க பிராரபாவம் பிரந்தோம் பண்ணி எழுதிட்டு அது அபாவம் அது எளிய பதார்த்தம். அப்பதான் நமக்கு ஒரு போகும். அதே மாதிரி பிராரபாவமானது அது பறக்கல. புறத்தாச்சனால நண்பர் பேரா நிவர்த்திட்டார். பொண்ணை போட்டு நிவர்த்திக்காம போட்டோம் அப்படின்னு சொல்ல. பிராரபாவ நிவர்த்திக்கிறேன்னு என்ன ஆகுதுன்னா நான் பொருள் புறத்தாச்சு அர்த்தம் சொல்லிட்டேன். ஜடப்பிராரபாவம் போனாதான் ஜடமே பிறக்கும். ஜடப்பிராரபாவம் வந்து எழுதுன்னா ஜடம் இங்கிருந்து பிறக்கும். பிராரபாவம் பாத பல இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன இருக்கு
அனுப்பதமான பதார்த்தம் விபேதம் பராபதம் தஸ்மா ஸ்வபாவ விசேஷையேவ சுத்த நித்திய விலட்சணா நிவர்த்தி பிரயோஜகாயால் ஒரு பொருள் நிவர்த்திக்கடமையானால் அது எதுவுமே நிவர்த்திக்கும். நிவர்த்திக்கு பிரயோஜனம் என்ன? இது போகணும் என்று சொன்னீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருந்தா அது போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சுபாவம். அது இன்னுமே அதையும் சொல்லாது ஒரு சுபாவ விசேஷம். அது சுபாவ விசேஷ சுத்த நித்திய விலட்சணா. சுத்தமா இருந்தா போகாது, நிச்சயமா இருந்தா போகாது. அதாவது நிச்சயமா இருக்கு, நிச்சயமா தான் போகுமா? போகாது. சுத்தமா இருந்தா போகுமா? அது சுத்தமா போகாது. அது இல்லைதான் போடுறது. சுத்தமானதாக இல்லை. அதாவது வந்தியாபத்திரம் செட்டவிட்டான புது பதார்த்தங்கள்லாம் அழியாது. அழியாது பண்ண நிச்சயமா இருக்குமா? இல்லவே இல்லை, அதனால அழியல. நிச்சயமான பிரம்மம் அது நிச்சயமா இருக்கிறதுனால அழியாது. இந்த எட்டு சுத்தமா அந்த எட்டு நிச்சயமா விட்டு நடுவில் இருக்கிற பதார்த்தம் தானே, அதுக்கு அழியது சுபாவம். சுபாவ விசேஷ சுத்த நித்திய விலட்சணா நிவர்த்தி பிரயோஜகா. இது ஆசை நிவர்த்தி. அந்த நிவர்த்தி இருக்கிறதா அது எப்படிப்பட்டது? ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் போயிருக்கு, அந்த பொருள் போயிட்டு சொல்ற அந்த நிவர்த்தியானது அது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா சாத நிவர்த்திய அதிகரண ஸ்வரூபா. போட்டுன்னா அது அதிகரண ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிவிக்க. அதிகரண ஸ்வரூபம்னு என்ன? படம் உணர்ந்திருக்கார் படம் உணர்ந்து. படம் உணர்ந்ததுன்னு என்னாச்சு? இல்லை, அது இல்லைன்னா மண்ணுதானே. எந்த மண்ணுல இருந்து படம் உண்டாச்சோ படம் உணர்ந்தா என்ன எடுக்கப்பட முடியும்? இல்லை. அதே போல அந்த உடம்புதான பதார்த்தம் அது அந்த நிவர்த்தியாக அதனுடைய அதிகரண ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு பட்டம் பண்றோம். அப்படி அதிகரண ஸ்வரூபா என்று பார்த்து கதநாட்டார்த்தம் நமக்கு படம் பிடிக்கல, என்ன இல்லை, என்ன பண்றது? படம் பக்கம் உடம்பு பண்றது. அதுக்காக நீங்க என்ன பண்றது தெரியுமா? ஒரு கடிதம் பார்த்துட்டு உடச்சுல முஜர பாதனா பாத உஜ பாதாள இவா. அந்த படம் பிடிக்கலன்னு படத்தை உடச்சதுக்காக முஜர பாதம் மாதிரி என்ன நினைக்கலாம். ஒரு பொருளை உடைக்கிறது என்ன சார் அவ்வளவு இதுவாங்க? அதுவே பெரிய விதத்து. வீடை கட்டுறதை விட வீட்டை உடைக்கிறது பார்த்தோம்னா என்ன கஷ்டப்படுறா தெரியுமா? நான் பழைய வீடா இருக்கும், 150 வருஷம் வீடா இருக்கும். ஆனா அதை உடைக்கிறதுல படுற பாடு இருக்கு பாருங்க. வீட்டு கொட்ட முடியாது. நீங்க இதாவும் பார்க்கலாம். ஒரு பெரிய கட்டளை இருக்கு, அது சமைக்கிறதுக்குள்ளதான் இருக்காது. அதை கொண்டு வெளியே எடுக்க முடியாது. இவன் போய் இன்னொரு வீட்டுல போய் அதை கொண்டு அது வேணா மகா சாட்சி. அது அதை உடைக்கிறதுன்னு கஷ்டம். அதை உடைச்சு அதை கஷ்டம் தான். ஒரு சிப்பை உடைக்கிறதுன்னு 50 100 கோடிக்கு வாங்கிடுவான். உபயோகம் இல்லாத சிப்பல் 10 கோடிக்கு வாங்கி அது பயங்கர கடமை அனுப்பி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டத்தா உடைச்சு அவங்க நம்ம 200 கோடி லாபம் சம்பாதிக்கிறான். இந்த சீக்கிரத்தில் இருக்கிறது பொருளை உடைக்கிறதுங்கிறது பாருங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். இதாவது குப்பையை உபயோகம் இல்லாத எந்த பொருளாவது வாங்கிக்கிறேன் தான். எந்த குப்பையை நீங்க நினைச்சாலும் அதை வாங்கிக்கிறேன் கூட. எவ்வளவு விவசாயம் நிவர்த்தியும் அவ்வளவு சுலபம் இல்லை. நிவர்த்தியாகனா அதிகரண சுரூபம். அந்த அதிகரண சுரூபமாக இருக்கிறத முத்திர பார்க்காதாகிய சகனாதாரம் குடத்தை உடச்சலுக்குத்தான் இந்த கடிதம் எடுத்து அதை அடிக்கிற மாதிரி நீங்களும் பந்தம் ஆதார்த்தம்னு பந்தம் போகிறதுக்காக அந்த குடம் உடவுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணு ஒரு பொருளை எடுத்து வளர்ப்பு கட்டமைக்கும் எடுத்து அந்த வளர்ப்பு. அதே போல இதுக்காக பந்தம் போடுறதுக்காக என்ன பண்ணணும்? வேதாந்த கிளாஸில் வந்து சிரவணம் பண்ணாதீர்கள் பட்டோம். அர்த்தம் இருக்கு. பிரவர்த்தி வராதே நீங்க கேட்டேன். பிரவர்த்தி வரலாம், பிரவர்த்தி வரலாம்னு சொன்னா இதை சாதாரணமான விசாபூர்வமான பதார்த்தம் கட பதார்த்தங்கள் போறதுக்காக நீங்க எப்படி முத்திர பார்க்கும் போது பிரயத்னம் எடுத்தோ அதே போல வேதாந்தத்துல இந்த பந்தம் போறதுக்காக பிரயத்தனம் வளர்க்கணும் அவசியம். அவனாவும் போட்டது அவன் மனநாதவன்னு கேட்டான். மனநாதோ பிரவர்த்தனின் அத்தியாக கேட்டான். முதல்லயே பாருங்க, மனநாதவன் பிரவர்த்தின்னு கேட்டிருக்கா. அதனால அப்படி கேட்டிருக்காரு.
இந்த யஜ்ஞானி வச்சுட்டு எங்கேயோ மண்ணாகணும்னு போட்டிருக்கேன். நானும் பிரத்யேகப்பட்டாச்சு. தெரியல. இருபத்தி அதிகரண ஸ்வரூபத்தை ಘಟನಾಚಾರ್ಥம் ಮುದ್ಗರ ಪಾಠಾದಾಗಿವ ಮನನಾದೋ ಪ್ರವೃತ್ತಿ ಊಹನೀಯ சிரவணாதான் இருக்கணுமே முன்னால் எந்த ஒரு இடம் மண்ணாதான் வந்துருக்கு. அதனால அது அதிருப்தத்தை அதிருப்தி ஈடுபட்டு இது அதிருப்தம் நான் கொடுக்கிறேன். நிருப்திங்கிற ஒரு பட்டம் நிறுத்தி அதிகரண ஸ்வரூபம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அனிர்வச்சனீயா பஞ்சம பிரகார தர்மவருத்தியவா அந்த நிவர்த்தியான அனிர்வச்சனீயமோ நிவர்த்தியும் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னு எப்படி சொல்றது? அது சத்தம் இல்லை, அசத்தம் இல்லை, சதசத்தம் இல்லை. ஆகவே வேற ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். அதனால என்ன அனிர்வச்சனீயம் இல்ல, சத்தம் இல்லை, அசத்தம் இல்லை, சதசத்தம் இல்லை, சதச இலக்கணமும் இல்லை அப்படின்னு என்ன கேட்ட அது பஞ்சம பிரகாரமாகும். தரவருத்தி ரூபா பார்த்தா அந்த நிவர்த்தி சர்வதா எப்படி இருந்தாலும் ஜென்யா இந்த நிவர்த்தி ஜென்யம் நிவர்த்தி ஜென்யம்னு சொன்னதுனால என்ன சார் லாபங்கிறது அப்படிங்கிறதா? ஜென்யம்னு சொன்னா அந்த பிரவருத்தி வேணும். பிரவருத்தி வேணாங்கிறதானே இந்த பக்கமும் பிரவருத்தி வேண்டியது. அது ஜன்யான்னு சொல்லியாச்சுன்னா அது பரக்கிறதுக்காக வந்து பரக்கிறதுக்கணும் தானே பரப்பது விபத்தம் வேதாந்தம் கேட்கலாம். நாம அது கவனம்னாலே பண்ணியாகணும். சர்வதாபி ஜென்யாதி நக்வாபி அனுபவத்தி. அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு இந்த கஷ்டம் நகாபி அனுபவத்தி. நம்ம பஞ்சத்திய பிரம்மன் அத்தியத்தை இதுக்கு அடுத்ததாக சொல்றார். பிரம்மமானது இந்த ஜெயித பிரபஞ்சமானது பிரம்மன் அத்தியத்தை இது பிரம்ம பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரம்மத்தில் அத்தியசிக்கப்பட்டிருக்கமையானால் தன்னிவித்யாசன காட்சிய தற்கார நிவர்த்தியத்துவம் சிரவணாதி நியமாதிருத்த சாதக பிரம்மஜான நிவர்த்தியத்துவம் நசியாது. இந்த பிரம்மத்துல அத்தியாசமா இருக்குதுனால் பிரம்ம நிதித்தியாசனத்தினால சாத்தியமான பிரம்ம சாட்சா்கார பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணா அவங்களுக்கு என்ன வருது? பிரம்ம சாட்சா்காரம் வரும். அந்த பிரம்ம சாட்சா்காரத்தினால இது போகாமல் போயிடும். பிரம்மத்துல பிரபஞ்சம் கல்பிதமா இருக்கமையானால் பிரம்ம நிதித்தியாசனத்தினால ஏற்படக்கூடியதான பிரம்ம சாட்சா்காரத்தினால இது போகாமல் போயிடும். இது போகாது அப்படின்னு எப்படி சொல்றது? பிரம்மத்துலதான் பிரபஞ்சம் அத்தியஸ்தம் சுத்தியில எக்ஸம் அத்தியஸ்தம். அப்ப அந்த ரஜதம் ஏழு கண்ணியத்துக்கு சாட்சா்காரம் வந்தால் ரஜதம் போயிடுறதோ இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கிறோம். அப்படி இல்லை. பிரம்மத்துல பிரபஞ்சம் கல்பிதமா இருக்கணும்னால் அந்த பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணி அதனால ஏற்படக்கூடியதான சாட்சா்காரத்தினால இந்த அத்தியாசம் போகாது. சுவாமி இப்படி சொல்ற நாளுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற பிரதிபாதனம் பண்ற அப்படிங்கிற பிரணாதி நியமாதிருஷ்ட பிரம்மஜான நிவர்த்தியத்வந்த கவனாதி நியமாதிருஷ்டாது கவனம் பண்ணணும். ஏதோ என்னமோ படுத்து கவனம் பண்ற எதுவும் நடக்காதுன்னு அது எப்படி ஒரு நியமமா தசாந்தி பரத்தமா அப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். அது நியமாதிருஷ்ட மாதிரி வச்சுருக்க நீ வேணும் சம்ஸ்கிருதத்தையே வாசிக்கணுங்கிறார். என்ன கேட்டா போதும் அதுதான் நிறைய நியமங்கள்லாம் கேட்டு இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்ன இந்த நியமாதிருஷ்ட சாத்தியமா இருக்க போடுறதான அந்த பிரம்மஞான நிவர்த்தியத்தை இப்ப தேவதையை தியானம் தேவதையை தியானம் பண்ணினதுனால உங்களுக்கு தேவதா சாட்சா்காரம் ஏற்படும். ஒரு தேவதை விளையாட தியானம் பண்ற சாட்சா்காரம் வருது. அப்ப என்ன செய்யுங்க? பிள்ளையார சாட்சா்காரம்னா உங்களுக்கு பாகம் போட்டா இல்லையா? பிள்ளையாருடைய விதித்தியாசனத்தினால தியாகத்தினால பிள்ளையாருடைய அபரோக்த சாட்சா்காரம் உங்களுக்கு வந்ததையானால் பாகம் போட்டு போட்டுக்கிறேன். அந்த பாகம் பிள்ளையார் அத்தியஸ்தமா
பிரம்மசாஸ்திரத்தை பிரம்மத்தை நித்தியாசனம் பண்ணி பிரம்மசாஸ்திராச்சாரம் வந்தாரு எந்த பிரபஞ்சம் போகிறதோ அந்த பிரபஞ்சம் பிரம்மத்துல அத்தியாசம்னு சொல்றத தேவதா தியானத்தினால தேவதா சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு எந்த பாபம் போறதோ அந்த பாபம் அந்த தேவதையில அத்தியாசமா. இது என்ன அங்க அத்தியாசம் இல்லைன்னு இங்கேயே சாஸ்திரம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்றல கரெக்டா ஒரே மாதிரி தான் பேசுறது. ஆகையால் விவகாரம் நிலைமை பிரம்மசாஸ்திராச்சாரத்தினால பிரபஞ்சாச்சாரம் போகும். பிரபஞ்சம் பிரம்மத்துல கல்பிதான் இல்லைன்னு சொல்றது அதுதான். இப்படி நீங்க ஒத்துழையானால் அங்கே இருக்கிறது அதான் பிரதிகூல தர்க்கம். பிரபஞ்சம் பிரம்மத்துல கல்பிதம்னு சொன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்காங்க. பிரதிகூலம் ஏற்படும். அதனால பிரதிகூல தர்க்கம் அப்படின்னு அடுத்த தர்க்கம் அதுக்கு சமாதானம். இது போல இது நீங்க ஒத்துழைன்னா ப்ராப்ளம் வருதுங்கிறது பிரதிகூல தர்க்கம். அது சத்தியமா இருந்தா இது வரவே வராதுன்னு சொல்றது அனுகூல தர்க்கம். இதுதான் அவைகள்லாம் அந்த குரூப் எல்லாம் அனுகூல தர்க்கத்தில் சொன்னா அது சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கா. இதுபோல் நீங்க ஒத்துழைந்தா இந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்றது பிரதிகூல தர்க்கம். அதை பார்க்கிறோம். இதுக்கு மேல் பாடம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். அடுத்த நாளைக்கு முதல் நாளைக்கு மட்டும்தான் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது 12ஆம் தேதி வரைக்கும் மேல் பாடம் கிளாஸ்